ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு. ஸோ இது வந்து ஒரே ஒரு மாவு அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரெசிபீஸ் இட்லி தோசை பணியாரம் ஊத்தாப்பம் அப்படின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் செய்யலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒரு பவுலில் 3 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தனியாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் 3/4 கப் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் நல்லா அலசி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு இப்போ இந்த உளுந்தையும் அரிசியையும் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா உங்கள் ஊறின அரிசியிலையும் உளுந்தில் இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை வந்து ஒரு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் அரைக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அரிசியும் உளுந்து அரைக்கிறதுக்கு வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மிக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து ஊற வச்சுருக்க உளுந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, நல்லா நெகுன்னு அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வெட் கிரைண்டரில் வந்து நான் மறுபடியும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியும் வெந்தயம் அது ரெண்டையும் போட்டு அரைக்கலாம். ஸோ அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 50 ml தண்ணி மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் அரைச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் நான் அரைச்சாச்சு. இப்போ மாவு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ரொம்ப நெகுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா லைட்டாக தருன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ரொம்ப தருன்னு இருக்கக்கூடாது, லைட்டாக. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 100% ஸ்மூத்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 90% உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். இன்னொரு ஸோ இப்போ வந்து இங்கே உளுந்து மாவு அப்புறம் அரிசி மாவு ரெண்டுமே அரைச்சி ரெடியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம புளிக்க வைக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவையானது ஒரு ஆழமான நல்லா அகலமான பாத்திரம் இது மாதிரி. ஏன்னா புளிக்கும்போது இது வந்து பொங்கி மேலே வந்துடும். ஸோ கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக நல்லா பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அரிசி மாவு இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா உளுந்து மாவு, அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்கள் கையை யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்கள் கையில் இருக்க அந்த வார்ம்னஸ் இருக்குது இல்லையா, அந்த வெதுவெதுப்பு உங்கள் கையில் எப்பயுமே இருக்கும். அந்த வெதுவெதுப்பு வந்து உங்களுக்கு மாவை நல்லா புளிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் கையை யூஸ் பண்ணியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து கவர் பண்ணி ஒரு 8 மணி நேரம் அப்படியே வார்மாக இருக்க இடத்துல வச்சிட்டிங்கன்னா அதை வந்து நல்லா புளிச்சிடும். ஸோ புளிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வைக்கும்போது இந்த பாத்திரத்தில் பாதி தான் இருந்தது. இப்போ வந்து அது நல்லா ரைஸ் ஆகி பாத்திரம் மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அளவுக்கு பொங்கி வந்துடுச்சு மாவு. ஸோ இந்த அளவுக்கு பொங்கிருச்சு அப்படின்னா 2 மடங்கு அது பொங்கிருச்சு அப்படின்னா உங்கள் மாவு நல்லா புளிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது பழைய வால்யூம்க்கே வந்துடும். இப்போ ஸோ இந்த புளிச்ச மாவை பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ஏரியாக இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும். அதாவது நம்ம கேக்குக்கெல்லாம் க்ரீம் விப் பண்ணோம்னா எப்படி இருக்கும் இல்லையா, அப்படியே புசு புசுன்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுனாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான்
ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 10 நாள் வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எது வேணால் செய்யலாம். பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தான். ஸோ எப்போல்லாம் நீங்கள் இட்லி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் இருக்கிற மாவை வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருங்க. ஸோ இந்த மாவு வந்து எப்பயுமே ரூம் டெம்பரேச்சர், அதாவது நார்மலான டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இட்லி செய்ய யூஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா சாஃப்டான இட்லி, கிறிஸ்பியான தோசை, ஸ்பாஞ்சியான பணியாரம், வெரைட்டியாக ஊத்தாப்பம் எது வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.